ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதம்ப கூட்டு. அதாவது எல்லா காயும் போட்டு கூட்டு பண்ணலாம். வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கேரட் 2 கேரட்டு, 3 உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி பழம் ப்ளஸ் கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த வாழைக்காயில் வாழைக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும், வாழைக்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். போட்டு இதோட சேர்த்து வேக வச்சு உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வைப்போம். அதுக்கு மசாலா அரைக்கணும். அது எப்படி அரைக்கணும்னு காமிப்போம். இப்போது மசாலா அரைக்க தேங்காய் 1 மூடி தேங்காய், 3/4 மூடி தேங்காய், 4 வத்தல், அப்புறம் ஜீரகம், இது 3ஐயும் அரைக்க போகிறோம். இதான் மசாலாவுக்கு, வேறு ஒன்றும் போட வேண்டாம். ஜீரகத்தை போட்டு ஃபைனாக அரைச்சிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. தேங்காய், ஜீரகம், வத்தல், தேவையான காரத்துக்கு தேவையான வத்தல், காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். இப்போ காய் மூடி போட்டு வெந்துட்டுருக்கு. இது வெந்த உடனே நம்ம தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு விடணும். அப்புறம் தாளிசம் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3ஐயும் தேங்காய் எண்ணெயில் கடைசியில் தாளித்து விட்டால் நல்லா மணமாக இருக்கும். கூட்டு எல்லா கூட்டுக்குமே தேங்காய் எண்ணெய் கடைசியில் தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் எல்லாமே வந்துருச்சு. நம்ம காயை எப்படி பார்க்கணுன்னா, கேரட் போட்டிருந்தோன்னா அதை பார்த்தாலே போதும். கேரட் எல்லா காயுமே வெந்துடும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம மசாலாவை இதோட சேர்க்க போகிறோம். இப்போ காய் எல்லா காயும் போட்டு கூட்டு செய்கிறோம்ல, கடலைப்பருப்பு போட்டும் செய்யலாம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டும் செய்யலாம். இது ஒரு மாடல், அது ஒரு வேறு டைப். இப்போ தேங்காய் இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கணும். அதில் 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை கடைசியில் விடுவோம், சேர்றதுக்கு கடைசியில் விடுவோம். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தேங்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு 1.5 ஸ்பூன், அதை அதோட சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அடுப்பில் தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலக்கி விட்டு இந்த அடுப்பை குறைச்சி வச்சுப்போம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். 2 சேர்ந்து நல்ல இதாக. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கூட்டில் தூக்கி இப்போ கூட்டு ரொம்ப கெட்டியாகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே விட்டாச்சு. நம்ம அரிசி மாவு, தேங்காய், ஜீரகம், வத்தல் அரைச்சி ஊற்றுனது எல்லாமே விட்டாச்சு. இப்போ கடையத்தில் தாளிக்கணும் தாளிச்சாச்சு. தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இதுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். காயும் போட்டு கடலைப்பருப்பையும் போட்டு வேக வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அப்புறம் தேங்காய் மசாலா விட்டு பச்சரிசி மாவு ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்புறம் கடைசியில் தாளிசம் போட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் தாளிசம் போடுறது தான் ரொம்ப மணமாக இருக்கும். கூட்டு எல்லா கூட்டுக்குமே நம்ம இப்படி பண்ணலாம். இந்த கூட்டுக்குன்னு மட்டும் இல்லை, சவுச்சவு கூட்டு, முட்டைக்கோஸ் கூட்டு எல்லாத்துக்கும் இப்படி பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சுவையான கதம்ப கூட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.